ஒரு ஆள் பேச்சாளர் போயிட்டு இருக்காரு, பின்னாடி ஃபயர் சர்வீஸ் லாரியை கொண்டு போயிருக்காங்க, பின்னாடி அவர் போற பக்கம்லாம் என்னங்க அந்த அனால் பறக்க பேசுறானையா, அது வாட்டுக்கு பக்கத்தில் குடிச்சு புகஞ்சிரும். பக்கத்தில் உட்காந்து ஒரு எதிர்த்தாப்பு 2 பேர் அடிச்சு மாண்டு புளிதில் பிறண்டு கிடக்காங்க. பக்கத்தில் உட்காந்து வேமா இறங்கி போய் அவங்க 2 பேரும் சத்துன்னு செவில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்து உட்காந்தேன். சார் தெரிஞ்சவங்களா? எப்பா தெரிஞ்சவங்க தெரியலாம், அப்புறம் இந்த மாதிரி நேரத்தில் அடிச்சாத்தே திருப்பி அடிக்க மாட்டாங்க. லேட்டாக வந்து என்ன லேட்டு? சைக்கிள் பஞ்சர் சார். சரி போ. அடுத்து ஒருத்தர் வந்தான், உனக்கு என்னையா? சைக்கிள் பஞ்சர். ஏடா வரிசை எப்படி சைக்கிள் பஞ்சர் ஆகும், போய் உட்கார அப்படின்னு பாடத்தோட அப்புறம் மறுபடியும் ஒருத்தர் வந்தான், நீ என்ன பலட்டு சைக்கிள் பஞ்சர்? என்ன நீங்க ரொம்ப கேனநாத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரே நேரத்தில் அப்புறம் 3 பேருக்கு சைக்கிள் பஞ்சர் ஆகும். நான் வந்து ஒரே சைக்கிள்ல அப்புறம் எப்படி தனித்தனியாக போன வாரம் உங்க நிகழ்ச்சியை பார்த்து விழுந்து சிரிச்சு பாதி உயிர் போயிருச்சு. அப்ப இந்த வாரம் பாருங்க அப்படின்னு அடுத்து பின்னாடி நிக்கிற நீ ஏன் நேற்று வரல அப்படின்னு 10 தோப்பு கரணம் போடு, 20 தோப்பு கரணம் போட்டேன். 10 போடுச்சுன்னா 20 போடுறேன், நான் நாளைக்கு வர மாட்டேன், அதுக்கு சேர்த்து ஒரே போட்டு. ஓட்டப்போட்டியில் கலந்துக்கிறோம்னு சொன்னடா சுரேஷ். ஓட்டப்போட்டிக்கு போனியா, ஏன் ஓடலை? 4 பேரை பார்த்தோன்னா எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அப்படின்னு இருக்கான். ஏன் ஓடலைன்றது முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். மாப்பிள்ள உன்னை எங்கேயே பார்த்துருக்கேனே அப்படின்னு. அப்படியா? நான் திருமங்கலம். ஏன் நானும் திருமங்கலம் தாயா? எந்த தெரு அப்படின்னு? 3வது முனியாண்டி தெரு. என்ன இழிச்சாத்தனமா பேசியிருக்கேன், நானும் 3வது தெரு முனியாண்டி தெரு தான் அப்படின்னு. எந்த சந்து? 3வது குறுக்கு சந்து. அடப்பாவி, நானும் 3வது குறுக்கு சந்து தான். எத்தனை நம்பர் வீடு அப்படின்னு? 4. நானும் 4. உள்ள லைட் போட்டு பார்த்தா அப்படின்னு மைனு அவன் பாட்டு மாப்பிள்ள போயிட்டு